Praise the Lord. Hallelujah. அல்லேல் என்றால் துதி, யா என்றால் தேவன். ஹல்லேலூயா. அல்லேலூயா என்றால் துதி தேவனுக்கே. Praise be to the Lord. இன்றைக்கு தேவன் நம் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறார். ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் இப்படி சொல்லுகிறது: கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலயம் எப்படியா மலைக்கு மேலே உயர்த்தி வைக்கப்படுமா? அந்த கண்மலையின் மீது கட்டப்பட்ட திருச்சபை தான் நாம். கண்மலை கிறிஸ்து திருச்சபை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட எந்த திருச்சபையும் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஒளியாய் இருக்கிறீங்க. அந்த ஒளியிலே இருள் சூழ்ந்தால் அந்த ஒளியினாலே இந்த உலகத்துக்கு இயேசுவுக்கு நேராய் பாதையை காட்ட முடியாது. அதனால தான் பிசாசானவன் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறான். அந்த ஒளியை மங்கி எரிய வைக்கணும், அந்த ஒளியை கம்மியாக்கணும், அந்த ஒளியை அணைச்சி போடணும் என்று சொல்லி. ஆனால் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நம்புகிற காரியங்கள் நம்மை விட்டு விலகி போனாலும், நாம் அதை இழந்து போனாலும், நம்மை கண்ணும் மணியாய் காப்பாற்றுகிற கர்த்தர் இயேசு நம்மோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு குறை இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில் நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த அற்புதமான தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொண்டார். ஆனால் கிருபையினாலே காருண்யத்தினாலே இழுத்து கொண்டார். நாம் கிருபையின் காலத்தில் பிறந்திருக்கிறோம். நம்ம அதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பிறந்திருந்தோன்னா இப்போ உயிரோடு இருக்க மாட்டோம். நம்ம யாரும் நம்மளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நம்மை காப்பாற்ற நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் பிறந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க தான் வரும். என்ன அழகான ஆலயம் தெரியுமா? அழகான ஆலயம்ங்கிறது கட்டிடத்தினாலே அழகாக்கப்பட்ட ஆலயம் கிடையாது. இன்டீரியர் டெக்கரேஷன்னால அழகாக்கப்பட்ட ஆலயம் கிடையாது. அழகான ஆலயம் என்ன ஆலயம் தெரியுமா? எங்கே எல்லாவற்றையும் சகலத்தையும் இழந்தும் சகலத்தை துளைத்தும் எல்லாவற்றையும் எல்லாராலையும் மறக்கப்பட்டும் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு இருந்தாலும் நான் என் தேவனை தொழுது கொள்ளுவேன்னு சொல்ற நீங்க தான் அந்த ஆலயம், அழகான ஆலயம். ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த அழகான ஆலயம். நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருச்சபை என்று நினைத்து கொள்ளுங்க. ஏன்னா தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் விரும்புவது உன்னுடைய இருதயத்தை தான், உன்னை தான் நான் விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். You are perfectly made, you are fearfully and wonderfully made. He calls you beautiful and he calls you mine. The Lord is your maker and he is your husband, he is your lover, the lover of your soul. So இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான். ஹல்லேலூயா. என்ன குறைகள் இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கும் தேவன். ஆனால் குறையை தீர்ப்பார் என்று சொல்லி நாம் வரல. என் தேவன் தான் எனக்கு நிறைவானவர் என்று சொல்லி நாம வந்திருக்கிறோம். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவன் என்னோடு கூட இருந்தா நான் நிறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வுக்காக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏகமாய் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த காலை வேளையில ஏகமாய் உம்மை துதிக்கிறோம், ஏகமாய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம், ஏகமாய் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். மனுஷர்கள் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம், பணிந்து கொள்ளுகிறோம் தகப்பனே. உம்மை பணிந்து கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. நாங்கள் வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வரல ராஜா, எங்களையே உமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் தகப்பனே. வெறும் கையாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. ஆனால் தேவனே, இந்த கைகளை நாங்கள் தட்டி உம்மை ஆராதிக்க போகிறோம் தகப்பனே. இந்த கைகளை தட்டி உம்மை துதிக்க போகிறோம் தகப்பனே. நாங்கள் ஏகமாய் சத்தமாய் உம்மை துதிப்போம். சியோனிலிருந்து வேதத்தை புறப்பட செஞ்சீரே, எருசலேமிலிருந்து வசனத்தை வெளிப்பட செஞ்சீரே அப்பா. நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிற தூதனாய் இருக்கிறீரே. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனை நடக்கும்போது உம்முடைய பிரசன்னமா எங்களை மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அப்படியே உம்முடைய அன்பிலே நாங்கள் மிதந்து மகிழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார்.
அந்த ரட்சணியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்த எத்தனையோ பேரில் சிமியோன் ஒருத்தர் அந்த குழந்தையை கையிலே ஏந்தி கொள்ளும்போது அவருக்கு இருந்த சந்தோஷம் எப்படி தெரியுமா? ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. நீங்களும் நான் அந்த ரட்சணியத்தை பார்த்துருக்கிறோமா? ஆமேன். அந்த ரட்சத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோமா? ஆமேன். ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. இம்மானுவேல் நம்மோடு. God is with us, God was with us, God will be with us ன்னு சொல்லலை, God with us. இம்மானுவேல் என்றென்றும் நம்மோடு. ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். அருமையான ஒரு பாடல், உற்சாகமாய் பாடுவோம். இரவிலே அக்கினி ஸ்தம்பம். மேடு பள்ளங்கள் ஏறி இறங்கும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னம் நம்மோடு தான். நம்முடைய துன்பத்திலே துக்கத்திலே பங்கு கொள்கிற ஒரு தேற்றரவாளனாய், அரவணைக்கிற, ஆசீர்வதிக்கிற ஆவலனாய், நம்மோடு துணை நிற்கிறவராய், இமைப்பொழுதும் அவருடைய வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின்படி கைவிடாதவராய் 2024 ஆண்டு முழுவதுமே அவர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே சுகவீனங்களிலே தாங்கி இருக்கிறார், அரவணைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பார்க்கிறோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அது உண்மைதான். ஆனால் அவர் நம்மை கைவிடவில்லை. மூழ்காமல் வேகாமல் காத்தாருன்னு சொன்ன மிகையாகாது. அது உங்க வாழ்க்கையில உண்மைன்னா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இமைப்பொழுதும் நம்மை கைவிடாத தேவன், பாரங்களை சுமந்த தேவன், தொடர்ந்து போக வழிகாட்டினவர், ஊக்கம் கொடுத்தவர். ஆமென். ஆறுகளை நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க என் தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க என் நேசர் என்னோடு. கரங்களை நெஞ்சு மேல வச்சு சொல்லுங்க, என் நேசர், என் ஆண்டவர், என் ரட்சகர், என் மீட்பர், என் தேவன், என் பரம தகப்பன் என்னோடு. அல்லேலூயா. நான்
இறக்கம் இருந்தா போதும். நீங்க இல்லைன்னா நான் தவிச்சு போயிடுவேன். நீங்க இல்லைன்னு நான் உணர்ந்தா பயங்கள் கலக்கங்கள் என்னை ஆட்கொண்டு விடும். ஆனா நீங்க இருக்கீங்கன்னா நான் கோலியாத்தை கூட போய் சந்திப்பேன். நீங்க இருக்கீங்கன்னா எதையும் நான் சமாளிக்க சந்திக்க ஆயத்தமாக இருப்பேன். உங்க பிரசன்னம் மட்டும் என்னோடு இருந்தா போதும். உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் மட்டும் என்னோடு கூட இருந்தா போதும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னோடு இருங்கப்பா. உங்க வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. இம்மானுவேலரே என்னோடு இருங்க, நானும் உம்மோடு கூட இருக்கிறதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை மீண்டும் பாடுவோம். ரட்சிப்பும் வந்ததே, ரட்சகர் வந்ததார், ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. இந்த தேவன் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். இமைப்பொழுதும் நம்மை கைவிடாத தேவன், நினைவாய் இருக்கிறவர், என்மேல் நினைவாய் இருக்கிறவர், என்னை பராமரித்து பாதுகாத்து பலன் தந்து வழிநடத்தி என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ரட்சகர் பிறந்தார் என்று சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம் தான். முழு உலகத்திலும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. நான் இந்த வாரம் முழுவதுமே பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். பல பல தெருக்களுக்கு நம்ம சென்னை பட்டணத்தில் எல்லா இடத்துலையுமே எல்லா கடைகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த மதத்தினவர் வைத்திருக்கிற கடைன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லா இடத்துலையும் ஸ்டார் தொங்கிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு கிறிஸ்மஸ் ஃபாதரை வெளியில் வச்சுருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். அதே போல் அந்த துணி எடுக்க வரவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மதத்தினருமே இந்த நாட்களில் வந்து துணி எடுத்து அவங்க அந்த கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஹல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார், வானவர் போய் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஆமீன். ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாட்டு, கரங்களை தட்டி பாடுவோம். அரண்மனையில் பிறந்திருக்கலாம், ஆனால் அரண்மனையில் பிறந்தா எல்லாரும் போய் பார்க்க முடியாது. அரண்மனையில் பிறந்திருந்தா மெய்ப்பர்கள் போய் பார்த்திருக்க முடியாது. ஆனால் அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அண்டசராசத்தின் அதிபதி பிறக்க கூட இடம் இல்லையா, மாட்டுத் தொழுவத்திலே கிடத்தினார்கள். எங்கே பிறந்தாருன்னு சொல்லலை, குழந்தை பிறந்த பிறகு. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. குழந்தை பிறந்த பிறகு சத்திரத்திலே இடம் இல்லாததுனால முன்னணியிலே கிடத்தினார்கள். அப்போ குழந்தை எங்கே பிறந்தது? வர்ற வழியில் கூட பிறந்திருக்கலாம். நாம் நினைப்பதை விட இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இன்னும் தாழ்மையானது. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் புகழ் பாடிட பிறந்தார்.
மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாற்றோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாற்றோதியாய் திகழ்ந்தார். மாற்றோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. தேவன் மனிதனானார். மனிதரிலும் தன்னை தாழ்த்தினார். கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அவர் நமக்காக ஒரு வேலைக்காரனாரான்னு சொல்லலை. அவர் அந்த தேவாதி தேவன் நமக்காக அடிமை கோலம் எடுத்தார். அடிமை கோலம் எடுத்தார். தரைக்கும் கீழே போயிட்டார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை உயர்த்தும்படி. நமக்காக பாவமானார். நமக்காக சாபமானார். அண்டசராசிரத்தின் அதிபதி நமக்காக தரித்திரர் ஆனார். நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார். நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். தம்மையே முழுமையாய் நமக்கு கொடுத்து விட்டார். நாம தொங்க வேண்டிய சிலுவையில் அவர் தொங்குபடி போனார். நாம ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல அவர் ரத்தம் சிந்தினார். அவர் அடிகளை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் பிரயாசித்தமான ஜீவ பலியாய் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன தெரியுமா? நாம நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கரங்களை தட்டிடலாம், பாடிடலாம், எல்லாம் சொல்லிடலாம், வார்த்தைகளை நம்ம உச்சரித்து விடலாம். அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்பது என்ற அந்த பெரிய ஒரு சவாலை இந்த காலை நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்வோம். நமக்காக பொறுமையாய் வந்தார். தாழ்மை அன்புருக்கம் கொண்டார். பெருந்தன்மை உள்ளவராய் வாழ்ந்தார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனால அண்டசராசிரத்தின் அதிபதி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றார். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்கு, நாவுகள் அறிக்கை செய்யும்படிக்கு, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே தேவன், இயேசுவே இந்த அண்டசராசிரத்திலே ஒரே ஒரு ஜீவனை கொடுத்து மீட்கிற கடவுள். அல்லேலூயா. தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர்
புகழ் பாடிட பிறந்தார். தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் என்ற செய்தியை எல்லாருக்கும் கூறிடுவோம். நமக்கு இருக்க பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த ரட்சகண்ணியத்தை பற்றி, ரட்சகரை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லணும். அந்த பெரிய பொறுப்பு இருக்கிறது. உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா, பாவ மன்னிப்பை பெற்றிருந்தா சொல்லுகிறதற்கு ஒரு நாளை நம்ம வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தேவன் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நமக்கு பலன் கொடுப்பாராக. இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரனாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரனாவியில் மகிழ்வோம். பரனாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நன்றி தகப்பனே என்று சொல்லுவோமா? நன்றி ரட்சகரே என்று சொல்லுவோமா? அதை சொல்லும் போதே உம்மை குறித்து மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு வைக்கப்பட மாட்டேன். ரட்சிப்பின் செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் வைக்கப்பட மாட்டேன். உம்முடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு வெட்கப்பட மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளை, பரிசுத்த பிள்ளை என்று சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன். உம்முடைய நாமத்தை அறிவிப்பேன். ரட்சிப்பை அறிவிப்பேன். ரட்சகரை பற்றி பேசுவேன். அந்த தெளிவான தீர்மானத்தோடு கூட இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமாக. கரங்களை தட்டி ரட்சகரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ மாஸ்டர். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சந்தோஷம் நம்முடைய உள்ளங்களை இந்த நேரத்தில் நிறைத்திருக்க நாம் எழுந்து நின்று சங்கீதம் 100 மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 100 பிரதர் ராஜ் அவர்கள் முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 100. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமீன். இந்த நாள் பாடல் ஆராதனை ஞாயிறாக குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி போன வாரம் நான் சொன்னது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? போன வாரம் நான் சொன்னேன் இது பாடல் ஆராதனை என்று சொல்லி. அதில் சிலர் வந்து பெயர் கொடுத்திருந்தார்கள். சகோதரி சாந்தி, சகோதரி அருணா, பிரதர் ஜெஃப்ரி, அப்புறம் ராபி குரூப். அவங்க நான் சொன்ன மென்னெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோன்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக
அவங்க முயற்சி எடுத்து, முக்கியமாக ராபி முயற்சி எடுத்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவர்கள் ஒரு பாடலை அவர்கள் இப்பொழுது பாட இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்திலே தூதர்கள் பரமசேனையின் திரள் தோன்றி, உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போவே ஒரு கொயர் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, எந்த ப்ராக்டிஸும் இல்லை. பட்டு உன்னதத்திலிருந்து ஒரு கொயர் ஃபார்ம் ஆகி மிகவும் அழகாக நேர்த்தியாக அவருடைய பிறப்பை பார்த்தா ஒரு ஏழ்மை கோலம் தான் சொல்கிறோம். பட் எவ்வளோ அழகாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவருடைய பிறப்பு இருந்திருக்கிறது என்று சொல்லி நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பது உண்டு. இப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் பார்த்தால் நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய மன விருப்பம். சிஸ்டர் போயிருக்காங்க, சூரியம்மா, வேற எல்லாம் யாராவது யார் விசிட் பண்ணியிருக்கீங்க? இஸ்ரேல் தேசத்தை யார் விசிட் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் போகணும். அடுத்த வருஷம் ஒரு குறிப்பாக இதை வைத்து எழுதி வைத்துக்கொண்டு நான் போவேன், போய் பார்ப்பேன் நேராக என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுங்க. அங்கே போய் பார்த்தா இயேசு கிறிஸ்துவ ஒரு ஏழ்மையின் கோலமாக இருந்த மாதிரியே தோணலை. நான் அவருடைய கல்லறையை பார்த்தாலும் சரி, அவர் பிறந்த இடத்தை பார்த்தாலும் சரி, அவர் எதையும் செய்யலைன்னா எல்லாமே அவருக்கு சொந்தமானது போல் மிக பிரம்மாண்டமான ஆலயங்கள் அங்கே இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான ஒரு கல்லறை. அந்த மாதிரி ஒரு கல்லறை யாருக்குமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்லறைன்னா அவர் உயிர் தெழுந்துட்டார், பட் அதை நினைவாக கட்டியிருக்காங்க. மதர் தெரேசா அவங்க இடத்துல ஒன்றுமே இல்லை, குறைந்த பொருட்கள் தான், உபயோகப்படுத்துவதற்கு குறைந்த ஒரு பொருள் தான் அவங்கக்கிட்ட இருந்தது. அதே போல் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா உலகமே அவருக்கு அடிபணிந்து அவருடைய பிறந்த நாளை நாமெல்லாம் புது துணி போட்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். கேக் கட் பண்ணி நாம் அதை கொண்டாடி மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வித்தியாசமான சாரார் என்ன சொல்லுவாங்க, சிலர் கொண்டாடக்கூடாது, இது இப்படி பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அவர் பிறந்ததை, அவர் ரட்சிப்பை நாம் நினைத்து நாம் கொண்டாட வேண்டும். கண்டிப்பாக அதை நாம் நினைவு கூற வேண்டும். ஏழைகளுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு நாம் தீர்மானம் பண்ணி நாம் கொண்டாடுவது மாத்திரமல்ல, ஏழைகளையும் குழந்தைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நாம் நினைத்து இந்த கொண்டாட்டத்திலே நாம் ஈடுபட வேண்டும். இதையும் நம்ம கொண்டாடலைன்னா அப்புறம் என்ன சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்க போது நமக்கு, இல்லையா? நான் இந்த வருஷத்தில் பார்க்கும் பொழுது நான் நினைத்தேன், எந்த சந்தோஷத்தையும் சரியாக எனக்கு அனுபவிக்க முடியாது என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல துணி நான் எடுப்பேன், நல்ல கொண்டாடுவேன், நல்ல சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி மற்ற நாட்களை விட, மற்ற கிறிஸ்மஸை விட இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ஏதோ ஒரு புது சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. அதுபோல் எல்லாரும் சந்தோஷமாய் அவருடைய பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும். இப்பொழுது ரெவரண்ட் ஜெஃப்ரி ராபி அவர்கள் முன்பாக கமல், அதே போல் ஜிம், ஆஸ்டின், அப்புறம் ஜேபஸ் 2 பேரும் கரங்களை தட்டலாம். அவங்களுக்கு நான் அவங்கள எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி. அவங்கெல்லாம் டேலண்டட், எல்லாமே டேலண்டட் ரொம்ப. பட் அதெல்லாம் மறைந்து இருக்கிறது, அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணி இந்த புது வருடத்தில் மென்ஸ் ஸ்கொயர்னு கூட ஃபார்ம் பண்ணி வர்ஷிப்பெல்லாம் நடத்துறதுக்கு அவங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா வருட காலமாக எத்தனையோ வருடங்களாக அவர்கள் ஆலயத்திற்கு வரோங்க. சபையோடு உறுதுணையாக இருந்து ஒத்தாசையாக இருப்பவர்கள், அவங்கள நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணுறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நம்மை உற்சாகப்படுத்துவார். நீங்களும் பாடல் யாராவது பாடணுன்னா நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுக்கலாம். 2 கவி பாடலாம். ஸோ யாராவது பாட ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். சந்தோஷம் ஆட் ஆயிடுச்சு, கரங்களை தட்டலாம். அவர் அன்பை
பொதுவாக இந்த சங்கீதம் வாசித்து முடிந்தவுடன் இது ஆராதனை வேலை என்பதனாலே ஒரு பிரசங்கம் இருக்கும். பிரசங்கமாக நான் பண்ணுறதில்ல, நான் ஒரு சிறு தாட்டு மாத்திரம் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் உங்கள் பாஸ்டர் எப்பொழுதுமே என்கிட்ட கேட்பாங்க, மாதத்தில் ஒரு தடவை நீ பேசணுன்னு. போன வாரமே நான் பேசியிருந்தேன், அதனால் இன்றைக்கி நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் ஒரு சின்ன தாட் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒரு சின்ன சில குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதாவது முக்கியமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வந்தார், அவர் பிறந்தார். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் எத்தனை பேர் அதை ஆழமாக நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. முக்கியமாக வேறு மதத்தவர்கள் அல்லது வேறு இனத்தவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய அருமை அதிகமாக தெரியும். இங்கே அநேகர் அப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த அருமை தெரியும், நீங்கள் வைராக்கியமாகவும் இருப்பீர்கள். ஆனால் பரம்பரையாக வருகிறவர்களுக்கு அந்த அளவிற்கு வைராக்கியம் இருக்காது. இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது, அவர் பிறந்ததினாலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் எத்தனையோ நன்மைகள், அநேக நன்மைகள் கிடைத்திருக்கிறது. அப்படியே நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது என்ன நன்மைகளெல்லாம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், நாம் கேட்ட சத்தியங்கள் தான். முக்கியமாக அவர் பிறந்ததினாலே நம்முடைய துக்கம் எப்படி மாறி இருக்கிறது, சந்தோஷமாக மாறி இருக்கிறது. அந்த வசனம்தான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நாம் சொல்ல முடியாது. இங்கே வந்திருக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு துக்கமான சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கிறது, இப்போவும் நடந்து கொண்டிருக்கிறது. போன சர்வீஸில், இங்கிலீஷ் சர்வீஸில் சிஸ்டர் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, புதிதாக வந்திருக்காங்க இன்றைக்கி சர்வீஸ்க்கு கோயம்புத்தூர்லேருந்து. அவங்க சொன்னாங்க, அவங்க அநேக கடினமான பாதைகளை அவர்கள் கடந்து போயிருக்காங்க. ஆனால் என் கர்த்தருக்குள்ளே அவங்க எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதுதான் நம்முடைய சந்தோஷம். அந்த துக்கங்கள், அந்த சந்தோஷம் எதுவுமே என்ன பண்ண முடியாது, நம்முடைய இந்த நிலைமையை அது என்ன பண்ணிட முடியாது, அழுத்தி போட்டுவிட முடியவே முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து அவர் மரித்தவர் அப்படியே மரித்து போகவில்லை, மறுபடியுமாய் அவர் எழுந்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் மறுபடியுமாய் வரப்போகிறார். அதுவே ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம், உண்மையான ஒரு வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நீ சுகமாக இருப்பாய், நீ சந்தோஷமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ பலுகி பெருகுவாய். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் தான். ஆனால் அதை மட்டும் நாம் ஆசீர்வாதங்களாக எடுத்துக்கொள்ளாமல், உனக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் கொடுக்கிற உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாக நாம் பற்றிக்கொள்ளலாம். முக்கியமாக இன்றைக்கு நாம் பார்க்க போவது, அவர் இந்த உலகத்திற்கு பிறந்த பொழுது என்ன உண்டாயிற்று, வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்க்க முடிந்தது. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2வது வசனம். நீங்கள் எடுத்தவர்கள் யாராவது வாசிப்பதானால் நீங்கள் வாசிக்கலாம். முக்கியமான ஒரு குறிப்பு. முதலாவது நமக்கு கிடைத்தது என்ன, வெளிச்சம். அந்த வெளிச்சம், அதாவது வெளிச்சம்னு சொல்கிறது இந்த லைட்னால் கிடைக்கிற வெளிச்சம் கிடையாது. அந்த வெளிச்சம் என்ன என்பது நான் அதற்கு பிறகு நான் சொல்கிறேன். இப்பொழுது எடுத்தவர்கள் யாராவது சீக்கிரமாக நீங்கள் வாசிக்கலாம். மீனா வாசித்துருச்சு இன்னைக்கு. நான் ஏற்கனவே பைபிள் வாசிக்க கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் மீனா வாசித்தது. ஸோ மீனாவை யாரா, சிஸ்டர் பிரிசில்லாவா? ஓகே. இருளில் நடக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது இருளில்னா இருட்டில் இல்லை, இருட்டில் நடந்து போகிறது அதுக்கு கிடையாது. முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது வசனம் வாசிக்கலாம். யாராவது எடுத்தவங்க கொஞ்சம் சத்தமாக வாசிங்க, மைக்கில் கூட வாசிக்கலாம். மைக்கில் வச்சு நீங்கள் வாசித்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்கும். நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜாதியாருடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். செபுலோன் நாட்டிலும் நப்தலி நாட்டிலும் அது
எப்படி இருந்ததா? இருளான காரியங்கள் அங்கே காணப்பட்டது. இருளான காரியங்கள் அப்படின்னா என்ன? மூட நம்பிக்கைகள். இயேசு கிறிஸ்து யூத குலத்திலே பிறந்திருந்தாலும் சொந்த ஜனங்களே என்ன பண்ணலையா? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களே அவர் புறக்கணித்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது எவ்வளோ ஒரு மனவேதனை கொடுக்கும் இல்லையா? அவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து, சொந்த ஜனங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஆனால் சொந்த ஜனங்களே அவர்களை என்ன பண்ணல? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு இருளான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது தங்கள் இனத்தோடு வேறு இனங்கள் கலந்து அதனால் அந்த யூத குலமே அசூசிப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் பார்க்குறோம், அநேக காரியங்கள் வந்து அசூசிப்படுத்துகிறதாய் மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தெரிந்தும் தெரியாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்களே மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகி மந்திரங்கள், மாய வித்தைகள் போன்ற காரியங்களுக்கு அவர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள். நாள் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, இந்த கைரேகை பார்ப்பது, இந்த மாதிரி காரியங்களிலெல்லாம் அநேகர் வந்து ஈடுபட்டு கொண்டு இன்றைக்கும் அவர்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு இருளான ஒரு வாழ்க்கை. ஆனால் அதெல்லாம் ஒரு கட்டு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா, இந்த நாள் இந்த நாளில் பணம் வாங்க மாட்டோம், இந்த நாளில் பணம் கொடுக்க மாட்டோம், செவ்வாய்க்கிழமை இதை செய்ய மாட்டோம், வெள்ளிக்கிழமை இதை பண்ண மாட்டோம்னா எந்த நாளில் எதை தான் பண்ண முடியும்? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இந்த நாள் கறி சாப்பிட மாட்டோம். இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே நாம் செய்ய முடியாமல் ஆயிரும். அது ஒரு கட்டுக்கு மாதிரி. அவங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் ஒரு சமாதானத்திற்காகவும் தான் அப்படி அவங்க செய்கிறாங்களே ஒழிய உண்மையாகவே என்ன அதை உணராமல் அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு இருளான ஒரு வாழ்க்கை. இந்த ஜனங்களும் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களாம்? இருளில் நடந்து கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம்? பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வெளிச்சம் யார்? அது இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களெல்லாம் எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லாரும் சேர்ந்தே வாசிங்க. பூமியானது இங்கே பார்த்தீங்கன்னா பூமியானது எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது இந்த பூமி. அந்த ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. அதன் மீது யார் அசைவாடி கொண்டிருந்தது? தேவ ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த இருள் அந்த ஆழத்தின் மேலே, ஒரு ஆழம்னு சொன்னால் அதற்கு எண்டே இருக்காது. இப்போ பாதாள குழின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் வந்து போகிறவங்களுக்கு ஒரு எண்டே இருக்காது, போயிட்டே இருப்பாங்களாம் அப்படியே. அப்போ யோசித்து பாருங்கள், அதோட நிலைமை எவ்வளோ மோசமான ஒரு நிலைமை. அதே போல் மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு பார்க்குறோம். அந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அது மிக பயங்கரமான படுகொலியாக அது கண்டிப்பாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடக்கலைன்னா கூட சில நிகழ்ச்சிகள், சில காரியங்கள் மூலமாக நம்ம மரண இருளில் இருக்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த காரிருளில் ஒரு தீபமாக யார் வந்தது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் வெளிச்சம். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனோ சந்திரனோ கிடையாது. அவர் சூரியனை முதல் நாளே படைக்கல, சந்திரனையும் படைக்கல. ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு மாத்திரம் சொல்கிறாரு. அந்த வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சம் எப்படி வந்தது? அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரே அந்த வெளிச்சமாக அங்கே வந்து அந்த இருளை வந்து வெளிப்படுத்தி காமிக்கிறார். அது மறைந்து போகிறது. வெளிச்சம் வந்த உடனே அந்த இருளானது மறைந்து போகிறது. அதில் ஒழுங்கின்மை, வெறுமை இதெல்லாமே தெரியுது. அதற்கு பிறகு அந்த வெளிச்சம் வந்த பிறகு தான் எல்லாவற்றையும் சரி செய்ய முடிந்தது. அப்புறம்தான் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை தேவன் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்த்து இந்த உலகம் மிக அழகாக ஒரு உலகமாக அது மாறி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஒரு சின்ன ஒரு விளக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? மலையின் மீது ஏறி அவர்கள் பக்தியாக, எவ்வளோ பக்தியாக அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அந்த 40 நாட்களும் இதை செய்ய மாட்டேன், இதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிகுந்த பக்தியோடு அவங்கள பார்த்தா உண்மையாகவே நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். எப்படி ஒரு பக்தியாக, எவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருந்து அவர்கள் வந்து சரீர பிரகாரமாகவும் தங்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு, மன ரீதியாகவும் தங்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு, அந்த நாட்களில் எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாதபடிக்கு அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு அவங்க எங்கே போகிறாங்க? அந்த மலைக்கு போய் அங்கே போய் பார்க்குறதெல்லாம் என்ன? ஒரு தீபத்தை பார்க்க தான் அவங்க வந்து போகிறாங்க.
ஸோ அந்த ஒளியை அங்கு போய் பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் என்னவா வந்தார்? அவர் வெளிச்சமாக, ஒளியாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது இந்த வெளிச்சத்தை நாம் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கத்தக்கவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது நம்முடைய முகத்திலேயே அது தெரியணும். நம்முடைய அந்த ஒளி பிரகாசம் நம்முடைய முகத்திலே அது தெரியணும். நமக்குள்ளாக அவர் இருந்தால் தான் அந்த முகத்திலேயே என்ன தெரியும்? அந்த பிரகாசம் தெரியும். அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவுது. அவர்களை ஏதோ நம்ம டார்ச் லைட் வச்சு அல்லது ஏதோ ஒரு விளக்கை வைத்து அவங்களுக்கு ஒளி காமிக்கிறது அது கிடையாது. நம்ம அவர்களுக்கு நற்கிரியைகளை செய்வதின் மூலமாக ஒளி எப்படி என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அதே போல் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் நம்ம என்ன செய்ய முடியாது? அதை கொட்டிடுவோம், அவ்வளோதான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒளியாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யோவானை பார்க்கும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக இருந்தான் என்று சொல்லி, அதாவது ஒரு கேண்டில் எரியும் போதும் சரி, எந்த ஒரு லேம்ப் எரியும் போதும் சரி, இந்த விளக்கு எரியும் போதும் எலக்ட்ரிசிட்டி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு விளக்கு எரியும் பொழுதும் அதிலிருந்து கெரோசின் குறைந்து கொண்டே வரும். கேண்டில் எரியும் போது கேண்டில் மெல்ட் ஆகி தான் அந்த வெளிச்சம் வரும். அதே போல் நம்மை நாமே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தியாகம் செய்யும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வெளிச்சம் என்ன பண்ணும்? பிரகாசிக்கும், மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். அதனால் இன்றைக்கு நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, வேலை செய்யும் இடங்களிலும் சரி, நம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் காண வேண்டும். அந்த வெளிச்சம் காணும்படியாக நாம் என்ன செய்யணும்? காணணும் அப்படின்னா, அவங்க பார்க்கணுன்னா நாம் நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து காண்பித்த அதே அன்பை நாம் என்ன பண்ணணும்? அவர்கள் மீது மற்றவர்கள் மீது நாம் காண்பிக்க வேண்டும். ஒருவேளை நாம் மற்றவர்கள் மீது கோபமாக இருக்கலாம், அல்லது சில காரியங்கள் சொல்லி அவங்களை திருத்தணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் நாம் அன்பினாலே என்ன பண்ணணும்? ஒருவர் காத்துக்கொள்ள வேண்டும். அன்பின் கயிறுகளினாலே நாம் ஒருவர் கட்டி அதன் மூலமாக நாம் மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவிற்கு வழி நடத்தும் போது அந்த வெளிச்சம் என்ன பண்ணும்? மற்றவர்கள் முன்பாக அது பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த வெளிச்சம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்து படிக்கலாம். யோவான் 8:12. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்போ அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நம்ம எதையோ அநேக நேரங்களில் நம்ம ஆலோசனை இல்லாமல், அவருடைய ஆலோசனை கேட்காம வேறு எதையோ இல்லாமல் பின்பற்றுறோம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன பண்ணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் போன வழியில் நாம் போகணும். நமக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு, வேறவங்க சிலுவையில் நமக்குரிய சிலுவை அது என்ன சிலுவைன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். எனக்குரிய சிலுவை என்ன அப்படின்றத நான் கண்டுபிடித்து அந்த சிலுவையை நான் எடுத்துட்டு தான் நான் என்ன செய்யணும்? அவரை நான் பின்பற்றி போகணும். இந்த உலகத்தில் சிலுவை எடுக்காமல் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையான ஒரு கிறிஸ்துவை பின்பற்றும் வாழ்க்கை ஒருவருக்குமே அது கிடைக்காது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்ககிட்ட யாராவது கேட்டால் கூட, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களே, உங்களுக்கே இப்படி, எங்களெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஊழியக்காரர்கள் தானே, உங்களுக்கே இப்படி வருது, உங்களுக்கு வரலாமா அப்படின்னு. அப்படி இல்லை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் என்ன பண்ணணுமா? வெறுக்கணும். தன்னுடைய சிலுவையை அவன் எடுத்துக்கொண்டு என்னை அவன் பின்பற்ற கடவன். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியுமா? அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் யோவான் 12வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:46, 46, 47. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். எந்த வசனம்? 46. யோவான் 12. யோவான் 12வது அதிகாரம் 46, 47. அதாவது இப்போ அதை வாசிக்க கேட்டபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன்.
என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் நான் உலகத்தை நியாயம் தீர்க்க அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முதலாவதாக நாம் என்ன பார்த்தோம்? அவரை பின்பற்ற வேண்டும். ரெண்டாவதாக நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுறோம். இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டானா? பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆகவே அவரை நம்பி இருக்கிறவன், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்துடன் நீர் காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கி விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்கலாம். அந்த விசுவாசத்தின்படி முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து அந்த விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கலாம். அந்த பரீட்சைக்காக நமக்கு போகும். ஒரு எக்ஸாம் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு யாருமே போக முடியாது. எவ்வளோ டஃப்பாக இருந்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணும்பொழுது அது உண்மையாகவே ஒரு கிரெடிட் அவங்களுக்கு. ஈஸியாக இருக்குது, நான் முடிச்சிட்டேன் அப்படின்றது அவ்வளோ மதிப்பாக இருக்காது. ஆனால் டஃப்பாக இருக்க எக்ஸாம் நம்ம அட்டென்ட் பண்ணி நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா அடுத்த கிரேடுக்கு நம்ம போக முடியும். இன்னும் அது ஒரு நல்ல ஒரு சைன் அது இல்லையா? நான் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எவ்வளோ அது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கும். அதனால் அந்த விசுவாசம் என்ன பண்ணோம்? அந்த பரீட்சையின் மூலமாக தான் நமக்கு விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த சுத்த தங்கத்தை மண்ணாக இருக்கிறத தங்கமாக மாற்றணுன்னா அது 7 தரம் புடமிடப்பட வேண்டும். இப்படி இருந்தால் தான் நம்ம தங்கமாக நாம் மாற முடியும். ஸோ நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிப்பதற்கு பல சோதனைகள் வரலாம். நான் 2 சொல்கிறேன். பின்பற்றும் பொழுது பல கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அது தோல்வியான வாழ்க்கை கிடையாது. ஆனால் விசுவாசத்திற்காகவும் பல பரீட்சைகள் வரலாம், அதுவும் தோல்வியான வாழ்க்கை கிடையாது. அது நமக்கு என்ன ஆகும்? இன்னும் ஒரு மெச்சூரிட்டியும் முதிர்ச்சியும் நமக்கு அது கொடுக்கறதாக அது காணப்படுறது. ஆகவே இன்றைக்கு நாம் முற்றிலுமாய் அந்த ஒளியை நாம் பின்பற்றி அதை நாம் என்ன பண்ணலாம்? நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். நான் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணோன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? சிறு பிள்ளைகளுக்கு வசனங்களை அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன் சொல்கிறோம்? அந்த வசனங்கள் நம்மை காப்பாற்றும். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்ம என்ன பண்ணுறாராம்? அவர் நம்மை குணமாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்ததாக அவர் மந்தை மேய்ப்பர்களை பார்த்து லூக்கா 2வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். முதலாவது நான் சொன்னது என்ன? வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிப்பிக்கிறதா அது காணப்படுகிறது. ரெண்டாவது பயம். அந்த பயத்தை நீக்குகிறதாக இருக்கிறது. இன்றைக்கி வித்தியாசமான பயங்களோடு கூட இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கண்டிப்பாக அந்த பயம் இருக்கும்ல. எனக்கு இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, என் பிள்ளைகளுக்கு இப்படி ஆயிருமா, இது கிடைக்குமா, என்னை இவங்க கைவிட்டுருவாங்களா, என்ன ஆகும், நான் அடுத்த நிமிஷம் பணத்துக்கு என்ன பண்ணுவேன், இந்த பணம் கிடைக்குமா, கிடைக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? லூக்கா 2வது அதிகாரம் 10, லூக்கா 2 தான் அவருடைய பிறப்பை குறித்து மிக தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 2 மாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது அதிகாரம் 10வது வசனம் 10. இதில் மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியானது அறிவிக்கப்படுகிறதை பார்க்குறோம். மேய்ப்பர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குணநலன்கள் என்னன்னா, அவங்க பயந்த சுபாவம் உடையவர்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள், ரொம்ப பெரிய லெவலில் இருக்கவங்க சொல்ல முடியாது. மெய்ப்பன் தொழில் இங்கே மீனவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அங்கே மெயின் தொழில் இஸ்ரவேல் தேசத்தில் மெய்ப்பன் தொழில். இந்த மெய்ப்பர்கள் பயப்படுகிற சுபாவம் உள்ளவர்கள். அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஏற்ற வார்த்தையை இந்த தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்குறோம். அதில் 10வது வசனம் பாருங்கள். 10வது வசனம் வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பயப்படாதிருங்கள். அவங்க பயந்துட்டாங்க பார்த்து என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களை நோக்கி என்ன தேவதூதன் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்றைக்கும் நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் பயப்படாதீங்க. எதுக்காக பயந்துட்டுருக்கீங்க? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. என்ன நம்ம நினச்சி யோசிச்சுட்டு இருந்த காரியங்கள் மூலமாக நமக்கு நினைத்ததுனால கவலைப்பட்டதுனால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு? ஒன்றுமே இம்ப்ரூவ் ஆகலை. அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் நம்மை பார்த்து, நீ பயப்படாதே, திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுறாரு. இவங்களுக்கு இந்த மெய்ப்பர்களுக்கு சொன்ன உடனேயே பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க அப்படியே இருந்துறதில்ல, உட்கார்ந்த இடத்துலையே அவங்க அப்படியே இல்லை. நம்ம பயப்படல, இயேசு கிறிஸ்துக்காக நான் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னா நம்ம எதையாவது ஒன்று செய்யணும்.
பயப்படாமல். இப்போ முக்கியமாக நாம் புருஷர்களாய், பெண்களாக இருந்தாலும் அதில் புருஷர்களாய் நாம் இருக்க வேண்டும். பயந்த சுபாவம் நமக்கு இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் புருஷர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவதூதர்கள் இந்த பரமசேனையின் திரள் பாடிட்டு எல்லாம் பாடல்கள் எல்லாம் பாடிட்டு அவங்க போன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, பெத்லகேம் ஊருக்கு அதே இடத்துல அவங்க மறுபடியும் தங்கள் தொழிலை தொடர்ந்து செய்யாமல் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பெத்லகேம் ஊருக்கு 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அதை போய் பார்க்குறாங்க. 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் அவர்கள் கண்டார்கள் அப்படின்னு சொல்லி அதை போய் பார்க்குறாங்க. அதை உறுதிப்படுத்திக்கிறாங்க. அடுத்தது 17வது வசனம், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை என்ன பண்ணுறாங்களாம், பிரசித்தப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மாத்திரம் தெரிந்தால் பத்தாது, நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மற்றவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்பாக நாம் எடுத்து சொல்லணும். நீ கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், இல்லை நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வித்தியாசமாக நாம் பேசாமல் அவர்களுக்கு அன்பாக நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படியாவது யாருக்கு ஒரு நாளில் ஒருத்தருக்காவது நம்ம சொல்லிடணும். நம்ம கூட வேலை செய்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, எப்படியாவது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். கனவின் மூலமாகவாவது அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை கண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, 18வது வசனத்தில், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட அவரும் அவைகளை குறித்து என்ன பண்ணுறாங்களாம், ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பயப்படாமல் நாம் இருக்கத்தக்கதாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எந்த பயமும் நமக்கு வர வேண்டாம். பயம் இரவு நேரங்களில் நமக்கு பயம் வரும், அந்த இருட்டான நேரத்தில் பயம் வரும், கண்டிப்பாக வரும். அது வேறு மாதிரி தெரியும், சின்ன காரியமும் பெருசாக நமக்கு தெரியும். ஆனால் காலையில் எழுந்துச்சு அது ஒன்றுமே இருக்காது, அந்த காரியத்தை நம்ம ரொம்பவே நல்லாவே முடிச்சிருப்போம் அந்த நாளில். ஆனால் இரவு நேரத்தில் தேவையில்லாமல் அதை நினச்சி யோசித்து கவலைப்பட்டுட்டு இருந்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஏசாயா 60:19 மாத்திரம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம், 19வது வசனம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்கலாம். எடுத்தவங்க, இனி சூரியன் இருப்பார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். நமக்கென்று போத்தி இருக்கிற போர்வைகள், பாதுகாப்பின் போர்வைகள், நமக்குன்னு சில பாதுகாப்பின் போர்வைகள் நம்ம வச்சுருப்போம். ஒருவேளை சிக்காக இருக்கவங்களுக்கு மருந்துகள் போர்வையாக இருக்கும், சிலருக்கு நம்மளுடைய சொத்து போர்வையாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு போர்வையாக இருப்பாங்க. இப்படி எத்தனையோ போர்வைகள் நமக்கு இருக்கிறது. அதை களைந்து போட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம இயேசு கிறிஸ்துவை அவரே நம்முடைய வெளிச்சமாக இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக நம்மை வழி நடத்துவார். சாதாரண மனுஷனே, ஒரு தகப்பனே தன் பிள்ளைக்கு கேட்டதை கொடுக்கும் பொழுது பரமபிதா நம்ம கொடுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக எல்லாவற்றையும் அவர் அருளுவார். ஆகவே கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் என்ன ஆகுமா, முடிந்து போம் அப்படின்னு சொல்லி. துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சிடாது, பட் கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார் எல்லா சூழ்நிலைகளிலும். நம்முடைய துக்கம் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் ஆழமாக நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது நமக்கு வேறு மாதிரி தெரியும். அதெல்லாம் எப்போவுமே நம்ம துக்கப்படுற மாதிரி, சிலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே துக்கத்தோடவே இருப்பாங்க, மற்றவங்களையும் துக்கப்படுத்திடுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய துக்கத்தை மறைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணோம், மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். ரோமர் 12:12 நம்ம பார்க்குறோம் ஒரு வசனம், அதை நம்மை தேற்றுகிற ஒரு வசனம். நீங்கள் நம்பிக்கையிலே எப்படி இருங்கள். ரோமர் 12:12 இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ரோமர், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதி. இது மூன்றையும் நம்ம கண்டிப்பாக வரும் நாட்களில் வருகிற வருஷத்தில் நம்ம செய்யணும். நம்பிக்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இது கிடைக்குமா கிடைக்காதா, எஸ்ன்றதும் ஒரு பதில், நோன்றதும் ஒரு பதில் தான்.
வெயிட்ன்றதும் ஒரு பதில். ஆகவே எல்லாமே ஒரு பதில், இல்லைனாலும் அதுவும் ஒரு பதில் தான். ஸோ உபத்திரவத்தில் என்ன பண்ணணுமோ பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் என்ன பண்ணுங்க, தரித்திருங்கள். இந்த மூன்றையும் நாம் செய்யும் பொழுது உண்மையாகவே அந்த வெளிச்சத்தை நாம் பெற்று பயப்படாமல் நாம் வாழ்வதற்கு, முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே மற்றவர்களையும் நாம் தைரியப்படுத்தி அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பிரகாசிக்க பண்ணி, நம்முடைய முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை பார்த்து அவர்களுக்கும் என்ன ஆகும், அது அவர்களும் பிரகாசிக்கத்தக்கதாக உண்மையாகவே அது கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக அதற்காக உதவி செய்வார். அதனால் முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்தில் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த கிறிஸ்மஸ் ஒரு வித்தியாசமான ஒரு கிறிஸ்மஸாக எனக்கு இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்துவோம். கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்மை முற்றிலுமாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம் செலுத்தலாமா. கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் நீர் வந்தீர். வெளிச்சமாய் நீர் வந்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இருளை போக்க, மரண இருளின் பள்ளத்தாக்கு, அப்படிப்பட்ட ஒரு பயம், அப்படிப்பட்ட இருள், அதில் நடந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 செலுத்துங்க. எல்லாரும் நம் சந்தோஷமாக நாம் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கலாம். தேவன் எனக்கு இப்படிப்பட்ட பெரிய நன்மையை செய்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் போதுமானவர். நாவை திறந்து ஸ்தோத்தரிப்போம். நன்மை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்படாது. தேவனுடைய ஒளியை வீசுகிற யாரையும் இந்த உலகம் மறைக்க முடியாது. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி அந்த கண்ணீரும் கவலையும் நமக்கு இல்லை. தேவனே நம்மை தாங்கி சுமந்து ஏந்தி தப்பு வைக்கிற நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் அவர், நல்ல மெய்ப்பன் அவர், பரமபிதா அவர், நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். செய்தியை கொடுப்பதற்கு பலப்படுத்தி இங்கே கூட்டி கொண்டு வந்தாங்க, அம்மாவை கூட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு அவங்க சாட்சியாக சொல்கிறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய கிருபை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஜீவனை பராமரித்த தேவனுக்கு நன்றி அப்பா. கால்களை மான்கால்களை போல் மாற்றின தேவனுக்கு நன்றி. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே. ஆமென். தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாம். கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாட வாங்களே. எல்லாரும் நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடலாம். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று பாடலாம். கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டி இயேசுவை கொண்டாட வாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டி இயேசுவை கொண்டாடுவாங்களே. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, இயேசு என்று பிறந்ததினாலே. நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே, இயேசு இங்கு வந்ததினாலே. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. கரங்களை தட்டி இயேசு என்று பிறந்ததனால் நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே, இயேசு இங்கு வந்ததினாலே.
கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராஃபா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே, எல்லா வியாதிகளையும் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு எந்த வியாதிக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமோ அந்த வியாதிகளை மாற்றுகிறவர். மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராஃபா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டி இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டி இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே. உண்மையாகவே ஆடி பாடி மகிழும் நாட்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததினாலே நமக்கு கொடுத்த சந்தோஷம் வித்தியாசமான ஒரு சந்தோஷம். ஆகவே அந்த சந்தோஷத்திலே மகிழ்ந்த நிலையத்திற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம்ம உட்காரலாம். போன வாரம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா? பரிசுகள் எல்லாம் சந்தோஷமா இருந்ததா? சாப்பாடு நல்லா இருந்ததா? போன வாரம் நம்மை மிகுந்த மனமகிழ்ச்சிக்குள்ளாக்கின கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னு இப்போ உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். அது வேற யாரும் இல்லை, நம்முடைய அன்பு வின்சென்ட். கரங்களை தட்டி வின்சென்ட் பாராட்டோம். வின்சென்ட் ப்ளீஸ். வருஷம் கிறிஸ்மஸ் ஃபாதருடைய வேஷத்தை போட்டு நம்மை மனமகிழ்விக்கிற வாலிப தாத்தா. God bless you. சபையின் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். Thank you very much. அதே போல நம்முடைய ஆஸ்தான போட்டோகிராஃபர் ஆஸ்டின். God bless you ஆஸ்டின். Thank you very much. எப்பவுமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு அனுப்பிடுவாப்புல. நான் ஃபேஸ்புக் சர்ச் குரூப்பில் போட்டுருவேன். ஆஸ்டின் செய்கிற ஊழியத்துக்காக ஆஸ்டினுக்கு நன்றி. இன்றைக்கி நிறைய வாலிப சகோதரர்கள் இன்றைக்கி ஸ்டேஜில் ஏறி இருக்கீங்க. சந்தோஷம், ஏறினது ரொம்ப சந்தோஷம். ஜெபஸ்டின் ஏறினதுலாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து அதில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். அந்த ஒரு பயம் இருக்க வேண்டாம், என்னங்க மாட்டிக்குவோமோன்னு. ஆண்டவருக்காக மாட்டிக்கிறது ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸோ சாட்டர்டே ஈவினிங் ப்ராக்டிஸ் இருக்குது. 4:30க்கு கொயர் ப்ராக்டிஸ் இருக்குது. பாடக்கூடிய எல்லாமே அந்த நேரத்தில் நீங்கள் பயிற்றுவித்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம மத்தியிலே ஜிம் Glory, Lord, you are mighty God.
உமக்கே மகிமை இயேசு, மகிமை மகிமை இயேசு, நீரே மகிமையின் தேவன், மகிமையின் தேவன். Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are a mighty God. You are a mighty God. இப்பொழுது சகோதரி அருணா ஒரு பாடலை அவர்கள் பாடப் போகிறார்கள். Happy, happy Christmas, peaceful, peaceful Christmas. May God bless you, New Year. Happy, happy Christmas, peaceful, peaceful Christmas. May God bless you, New Year. இயேசு உலகில் பிறந்து விட்டார். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். சொந்த மகனை போல நம்மை தேடியே வந்தார். சொந்தமில்லா சுமைதனையே தாங்கிக் கொண்டாரே. அன்பினாலே உலகத்தையே ஆளவே வந்தார். ஆகையினால் பாடிடுவோம் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்பொழுது நம்ம குரூப் கமல் ராபி ஒரு சாங் பாடுவாங்க. வாங்க. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் பின் செய்தி. பூலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் பின் செய்தி. நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி. நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி. சொல்வே உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டே. உந்தன் மகிமையின் என்றென்றும் சொல்வே உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டே. நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே. நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே. மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். மிகவும் ஒரு அழகான பாடல். நேற்று தான் இந்த பாடல் நான் நிறைய தடவை போட்டு கேட்டுட்டு இருந்தேன், இந்த பாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு. ஸோ இன்றைக்கி பாடியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். மறுபடியும் கரங்களை தட்டி அவர்களை நாம் உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக ஒரு குரூப், அதாவது திருப்பூர் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை குறித்து அவர்கள் ஒரு பாடலை பாடப்போகிறார்கள். வானதூதர்கள் வாழ்த்துரைத்த நாள், ஓ தேவமைந்தனின் பூவில் வந்த நாள்.
வெளிச்சம் வந்தது, இருள் போனது. வெளிச்சம் வந்தது, இருள் போனது. ஓ, வானதூதர்கள் வாழ்த்துரைத்த நாள். ஓ, தேவமைந்தனின் பூவில் வந்த நாள். வெளிச்சம் வந்தது, இருள் போனது. வெளிச்சம் வந்தது, இருள் போனது. உன்னத மைந்தன் நம்மை மீட்க வந்தார். அவர் கண்மணியே, விண்ணின் மைந்தனே. உன்னத மைந்தன் நம்மை மீட்க வந்தார். அவர் கண்மணியே, விண்ணின் மைந்தனே. காரிருள் நீக்கிட ஒளியாக உதித்தார். காரிருள் நீக்கிட பாவசாபம் போக்க வந்த பாலனேசு நம்மையால பிறந்தாரே. வெளிச்சம் வந்தது, இருள் போனது. வெளிச்சம் வந்தது, இருள் போனது. ஓ, வானதூதர்கள் வாழ்த்துரைத்த நாள். ஓ, தேவமைந்தனி பூவில் வந்த நாள். வெளிச்சம் வந்தது, இருள் போனது. வெளிச்சம் வந்தது, இருள் போனது. ரிஷான் பாடுறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனம். சர்வத்தையும் படைத்தார் சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்தார் சர்வ வல்லவர். மகமுற்ற பசம் ரொட்டியிலே அழுத்தி இருக்கிறார். மகமுற்ற பசம் ரொட்டியிலே கருத்தி இருக்கிறார். திருமணியின் கொட்டிலே மோகனம் கொட்டிலே ஆலிரோ ஆலிரோ ஆலிராரோ ஆராரோ ஆராரோ ஆலிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஓகே, இன்னைக்கு நம்ம மத்தியில் புதுசாக முதல் முறையாக ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம இப்போ அறிமுகப்படுத்த போகிறோம். ஜாஷுவா வினோத் அண்ட் பர்சஸ் ஜாஷுவா அவங்க ஒரு இளம் தம்பதியினர். அவங்க வந்து என்னுடைய பாடல்கள் மூலமாக நாங்கள் வந்து கனெக்ட் ஆனோம். அவங்க வந்து அவங்களுடைய கை வேலை, அதாவது டிசைனிங், அவங்களுடைய ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க. அடுத்த லெவல் அது இருக்கும். பர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவருக்கு கிராஃபிட்டி வரைவா, டோர்ஸ்க்கு கிராஃபிட்டி வரைவா. ஸோ அந்த அளவுக்கு அவள் ஆர்டிஸ்ட், அவள் பயங்கரமான டேலண்டட். அண்ட் ஹீ இஸ் அ ஃபுல் மீடியா பர்சன். லிரிக்ஸ் வீடியோ நிறைய எடிட் பண்ணி தமிழ் கிறிஸ்தவ பாடல்களுக்கு போடுறாங்க. அண்ட் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளே தோண்டிகிட்டு இருந்தால் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாடல்கள் மூலமாக இவங்களை சந்தித்ததில் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். they will just say hi to you. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். திரும்ப 2வது ஆராதனையிலையும் ஆண்டவர் எங்களை நிறுத்தி இருக்கிறதுக்கு. அண்டு உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த இடத்துக்கு வரணும், உங்களெல்லாம் மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணி வர முடியல. பட் இன்றைக்கி கடவுள் வந்து அதுக்கான நேர்த்தியான நாளை வந்து கர்த்தருக்கு கொடுத்து நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சர்வீஸும் சரி, செகண்ட் சர்வீஸும் உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சபையோடு அங்கிள் ஆண்டியோடு அக்காவோடு இருக்கீங்கிறது நாங்கள் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன சாட்சி, 2 சாட்சி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எப்படி அர்ப்பணா அக்காவை தெரியும் அப்படின்னா, நவம்பர் 2019 ஒரு பெரிய புயல் மாதிரி சொல்லலாம். அப்போ வந்து இங்கே சென்னையில் புயல் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஈரோடு, அங்கே புயல் இல்லை, பட் என் வாழ்க்கையில் புயல் அடிச்சுது. அதனால் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக சென்னை வந்து ஒரு 40 நாள் யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக இருக்கிறதுக்காக வந்திருந்தேன். அப்போது என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே தான் இது சோழிங்கநல்லூரில் என் ஃப்ரெண்ட் ரூம் இங்கே இருந்துச்சு நியர்பை. ஸோ அப்போயே கடவுள் இங்கே சர்ச் சபைக்கு பக்கத்தில் வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் ஒரு பெரிய இப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஈரோட்லேருந்து இங்கே சென்னை ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் ஒரு 40 days. சாப்பிடலை, எதுவும் பண்ணலை. அப்போது ஏதோ ஓகி புயல்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் இருந்த வீடு ஃபுல்லாக தண்ணி ஃப்ளட்டாக இருந்துச்சு. சரி, என்னடா நம்ம வாழ்க்கையில் தான் சொல்லி இங்கே வந்தால் இங்கேயும் அதோட மோசமான சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அக்காவோட அந்த சாங் உம்கைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் November 16th சம்திங் அந்த டைமில் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் அந்த சாங் வந்து கடவுளை மூலியமாக பேசினார். அந்த சாங் மூலிமா நீ எங்கே போனாலும் என்னோடய சுச்சுவேஷனில் இருந்தாலும் வாழ்க்கையில், அதாவது நம்ம பாதாளத்துக்கு போனாலும் நான் அங்கே இப்போ பார்க்க முடியும், நீ மேலே எங்கே போனாலும் நீ என்னுடைய மகிமையை நீ பார்க்க முடியும்னு சொல்லி அந்த சூழ்நிலை ஆண்டவர் உயர்த்தினார். அப்படி தான் அக்கா கூட கனெக்ட் ஆனேன். கடவுளுக்கு அந்த நாளுக்காக திரும்ப ஆண்டவருக்கு இந்த இடத்துல சபையில் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லணும்னு சொல்லிட்டு இஸ் டெல்லிங் மீ லைக், இது யாருக்குன்னு தெரில, மேபி உங்களுடைய லைஃப்பில் எனக்கே இன்னும் கடவுள் இந்த காரியத்தை நடக்க வைக்கலை, ஏன் டிலே ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா மேபி இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னென்னா ஒரு சின்ன ஸ்டோரியாகவே சொல்லிடுறேன். நான் ஒரு 10th standard படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபினா ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கதைகளாக இருக்கிறதுனால ஜியாகிரஃபினா நம்ம இந்தியாவில் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஸ்கூலில் என்னோடய பிரின்ஸிபல் எடுப்பாங்க. அப்போ அந்த சப்ஜெக்ட் வந்தாவே நான் வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு, ஏன்னா நான் ஒரு சின்ன குடும்பத்தில் வந்ததுனால வெளியே உலகம் அதிகமாக தெரியாது. ஸோ அந்த ஸ்டோரிஸு நம்முடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓ, இவ்வளோ பெரிய உலகத்தை நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் என்னென்னா என்னுடைய மேம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஜியாகிரஃபி. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த மேப்லாம் இந்தியா மேப்பு, ஜியாகிரஃபி, வேர்ல்டு மேப்லாம் வரைஞ்சிட்ருப்போம். ஸோ அப்போ வந்து இந்தியன் மேப் வந்து நம்ம 10th வந்து ஒரு 10 பிளேசஸ் வந்து முக்கியமானதாக சொல்லுவாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரெகுலராகவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். 10th பப்ளிக்கில் தான் கேட்பாங்க. நான் சொல்கிறது 2010 நடந்தது. ஸோ அப்போ வந்து அந்த 10 பிளேஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக வருஷம் தான் கேட்பாங்க. அவுட் ஆஃப் 50 இந்த 10 கண்டிப்பாக வந்துருன்ட்டு. ஸோ அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் மேப்பில் ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் மேப் ப்ராப்பராக பார்க்குறோம்ல, அப்போ யோசிக்கிறேன், என்னென்னா நம்ம ஊர் பெரிய ஊர் நினச்சிக்கிட்டு இருந்தோம், தமிழ்நாடு இவ்வளோ பெருசாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. இந்தியா இவ்வளோ பெருசு, இவ்வளோ ஸ்டேட்ஸு, இவ்வளோ சிட்டிஸ் கடவுள் வச்சுருக்காரா, நம்ம வந்து எப்போ இதெல்லாம் பார்க்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது எப்படின்னா அவங்க டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் மனசில் யோசிச்சுக்கிட்டேன், அதை வந்து மறந்துட்டேன். இது வந்து நடந்தது 2010. ஆனால் ஒரு சின்ன ஆசை, கடவுள் எப்போ நம்ம இதெல்லாம் காண்பிப்பார், நம்ம வீட்டிலேருந்து வெளியே வர்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இது எப்போ இவ்வளோ பெரிய உலகத்தில், அதாவது இவ்வளோ பெரிய தேசத்தில் கடவுள் நம்மளை வச்சுருக்காரு அப்படின்ட்டு. அதே கடந்து வந்து ஒரு 10 வருஷம் 10 வருஷம் இருக்கும். 2020 நான் யோசிக்கல, திடீர்னு ஒரு கம்பெனிக்கு ஆண்டவர் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ ஒரு வேலையில், நல்ல ஒரு வேலையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்போது அங்கே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ட்ராவலில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே போகும்போது எனக்கு தெரியாது இந்த மாதிரி வேலையில் தான் கடவுள் சேர்த்துருக்காருன்ட்டு. நான் போனது ஜாயின் பண்ணி ஒரு 3ஆவது மாதத்துலேயே பஞ்சாப் போனேன், திரும்பவும் உத்தரப்பிரதேஷ், நீங்கள் பஞ்சாபில் காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணி கேரளா வந்து கேரளா திரும்ப உத்தராகண்ட் போய் கல்கட்டா போய் ஒரு இந்தியா ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டேன். அப்போது இது எனக்கு தெரியல, முடிஞ்சிச்சு. நான் அந்த கம்பெனியில் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சு முடிஞ்சிட்டு. அப்புறமா நான் வேலை முடிச்சது என்னுடைய ட்ராவலை நான் ஒரு மேப்பில் நான் பார்க்கும் பொழுது அந்த 10th ஸ்டாண்டர்டில் நான் என்னென்னலாம் மார்க் பண்ணணும், எந்தெந்த சிட்டிஸு, சூரத், அகமதாபாத், கல்கட்டா, லூதியானா, ஸோ அப்படி என்னென்ன மேப்பில் மார்க் பண்ணணும். சின்ன சின்ன ஆசை. அதான் ஏன் சொல்லணும், வசனம் சொல்லுது, உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஹி நோஸ் த டிசைர்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட். அவர் தான் அந்த டிசைர்ஸை நம்ம ஹார்ட்டில் வைக்கிறார். ஸோ அதை குறித்து நம்ம வந்து ரொம்ப பிரயாசப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, யோசிக்கக்கூடாது. அதை ஏன் சொல்லுவோம் நம்ம யோசிக்கக்கூட தேவையில்லை. ஏன்னா நம்முடைய தகப்பன் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய மகனுக்கு, நம்முடைய மகளுக்கு என்ன செய்யணுங்கிற தகப்பனுக்கு அவர் நல்லாவே தெரியும். ஆனால் என்னென்னா ஏற்ற காலத்தில் அதை செய்வார். இது வந்து நான் இப்படி போயிட்டு வந்துங்கிறது அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ நம்ம அதுக்காக ஓடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் அந்த எல்லா காரியங்களும் கடவுள் அழகாக நேர்த்தியாக செய்வார். அதனால் இந்த ஆண்டவர் இந்த இடத்த, இந்த சாட்சியை சொல்ல உதவி செய்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசியா மண்ணில் உதித்தார்.
குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூத கூட்டம் பாடும் வேளை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூவ வர்க்கம் அள்ளி சென்றே, அர்ப்பணித்தார் முன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூவ வர்க்கம் அள்ளி சென்றே, அர்ப்பணித்தார் முன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே, விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே, விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். ஜில்லான குளிர் காற்று. அப்படியே எழுமி நிற்போம். போன ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே சிறப்பாக செய்தார்கள். சின்ன பிள்ளைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தடவை கைத்தட்டி அவங்கள பாராட்டிக்கலாமா? டீச்சர்ஸ்க்காக நன்றி சொல்லுவோம், பேரண்ட்ஸ்க்காக நன்றி சொல்லுவோம். நல்ல ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா ஒத்துழைச்சாங்க, மிக சிறப்பாக இருந்தது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரை இந்த நாளிலும் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேடி வந்த ஜனங்களுக்காய் நன்றி ராஜா. இந்த ஓய்வு நாளை கனப்படுத்தி, தேவாலயத்தை கனப்படுத்தி, முதன்மைப்படுத்தி ஓடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளும் உடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. இந்த கிறிஸ்மஸ்கான மனமகிழ்ச்சியும் சமாதானமும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் நிறைவாக எங்கள் உள்ளங்களிலே காணப்படட்டும். பரம தகப்பனுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஆண்டவரே சாட்சி சொல்லி ஊழியம் செய்த அருமையான பிள்ளைகள் ஜாஷையும் ஆண்டவரே பிரிசியோ ஆண்டவரே உடைய நாமத்திலே வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வல்லமையாக அவர்களை போகிற இடத்துலலாம் எடுத்து பயன்படுத்துங்க. ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. லார்ட், ஐ ப்ரே தட் they will be a blessing to the nations. தேசங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக வைங்க. உங்களுடைய மகிமையின் பிரசனத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தில் உதவி செய்த மக்களுக்காக நன்றி. தேவரீருடைய அனந்த நன்மைகளும் கிருபைகளும் நிறைவாய் விளங்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.